சூப்பரா இருந்துச்சு தலை. சாங் முன்னாடி போட்டாங்க வேற லெவல். லவ்டா வேறனா சூப்பரா இருந்தா தலைவன். ப்ரோ கல்ட் கிளாசிக் ப்ரோ. எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த படத்துக்கு மவுஸ் குறையாது ப்ரோ. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத படம் ப்ரோ. மொத்தம் இந்த இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லைனா நல்லா இருந்திருக்கும். படத்துல என்ன தனுஷ் ஆக்டிங் தான் ப்ரோ, வேற என்ன ப்ரோ. தனுஷ் வந்துட்ட இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டாலே தனுஷ் தான் ப்ரோ. தனுஷ் ஆச்சு யாரும் இல்லை ப்ரோ. இந்த மாதிரி ரோல்ஸ் லவ் சீக்வன்ஸ் நான் சொல்ல வேணும். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, இன்னும் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்குறாங்க ப்ரோ. அவ்வளோ ரீவாட்ச் வேல்யூ இருக்கு ப்ரோ இந்த படத்துக்கு. ஏஆர் ரஹ்மான் செதுக்கிருக்காரு ப்ரோ மியூசிக், அவள் தான் ப்ரோ சொல்ல முடியும். பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ செமையாச்சு ப்ரோ. ஆக்டிங்னா இது ஏஐ கிளைமேக்ஸோட சேர்த்து நல்லா இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் அவர் எப்பவும் போல தான் நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த படம் 100 தடவை மேலே பார்த்துட்டு இருப்பேன் நான். நல்லா தான் இருக்கு. ஒரு தடவை அப்போ பார்க்க முடியல, இப்போ பார்க்குறப்போ நல்லா இருக்கு. அதான் நல்லா இருக்கு ஃப்ளாஷ்பேக்கோட சேர்த்து. இது அது நல்லா ப்ரோ இருக்கு. எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க. செகண்ட் டைம் கேட்டோம் போட்டாங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு. நான் படம் இப்போ நான் 12 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கவே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கிளைமேக்ஸ் மாற்றிருக்கேன்னு சொன்னாங்க ஏஐ மூலமாக. அது ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப சாங்ஸ் எல்லாம் சொல்லவே தேவை. அப்போ பார்த்துட்டேன், ரொம்ப பயங்கரமாக இருக்கு படம். பயங்கரமாக இருக்கு நல்லா. அப்போ பார்த்துட்டு அப்போ தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த படத்தை. ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன். ஸோ ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நான் அப்போ பார்க்கலன்னா இப்போ தானே பார்க்குறேன். ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதே தான் ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. பாட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் செமையாக போட்டுருந்தார் ப்ரோ. தனுஷ் எப்பயுமே நல்லா தான் ப்ரோ பண்ணாரு. அதனால எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த ஏஐ மட்டும் அந்த கடைசிங்கிறது மட்டும் தான் நல்லா கூட எல்லாமே. இது எல்லாமே அதே தான் ப்ரோ. ரீரிலீஸ் எல்லாம் ஒரே படம் தான். அதே தான் என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் அவன் செத்தாதானே நல்லா இருக்கும். அவரை சாவே அடிக்கல. அவர் சாவடிக்காமல் இருக்கும். அந்த ஃபீலே வரல. அந்த ஃபீல் இல்லாதனால ஒரு மாதிரி பார்த்துட்டு ஃபுல்ஃபில் ஆகலையே படம். பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த பாட்டுக்காக பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு திருப்பி குந்தன்னா சாகணும், கதை அப்படி முடியணும். ஆனால் முடியல படம். எதுவும் ஃபினிஷ் ஆகி இல்லாமே இருக்கு. தனுஷ் வழக்கம் போல் தனுஷ்லாம் எப்போ நான் பேச முடியும். ஆஸ்கார் தான் தனுஷுக்கெல்லாம். லவ்லாம் ஏஆர் ரஹ்மான் பிரிச்சுட்டா போல. எப்பயும் ரிலீஸ் ஆகல படம். இப்போ ஃபர்ஸ்ட் தானே கிளைமேக்ஸ் தான். பழைய கிளைமேக்ஸ் தான். இப்போ கிளைமேக்ஸ்லாம் ஏஐலாம் பண்ணாமலே இருக்கலாம். வேணா சொல்லி திருப்பி ரீலீஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. படத்தை ஏஐ இல்லாமல் கூட படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. லவ் சீனு நான் ஃபர்ஸ்ட் டைம் லவ்வுக்காக தான் பார்க்க வந்தேன். ஆனால் லவ்வை விட அந்த கதை என்னை ரொம்பவே ஈர்த்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிதான் ஒரு பாவம் பண்ண கேரக்டர் வந்து கடைசியில் அந்த லவ்னாலேயே எப்படி ஒரு நல்லவனா மாறுறான், எப்படி அவனோட கேரக்டர் மாறுன்றது தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இதில் படம் நல்லா இருந்தது. ரியலி சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சஸ்பென்ஸோடு நல்லா இருந்தது. தனுஷா ராக் பண்ணிருக்கு. நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. ஃபேமிலியோடவும் பார்க்கலாம். அது நல்லா இருந்தது. சீன் இதுதான் அப்படின்னு நம்ம கெஸ் அடுத்தடுத்த சீனு நல்லா போயிட்டே இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆல்வேஸ் நல்லா சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. நீ சொல்லு. அவர் ஆல்வேஸ் ராக்கிங். இதில் இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது. நல்லா இருக்கு பார்க்கலாம். ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் அந்த ஒரிஜினல் கிளைமேக்ஸே வச்சிருந்துருக்கலான்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆமாம், கிளைமேக்ஸ் மாற்றினது மட்டும் டிசப்பாயின்மெண்ட். அது ஏன்னா அது ஒரிஜினல் அந்த கிரியேட்டர் வந்து அவர் நான் நேற்று தான் அவரோட போஸ்ட் பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் கன்செப்ட் பண்ணாமலே இது கிளைமேக்ஸை மாற்றிட்டாங்களாம். இது ஒரிஜினல் அவரோட ஒரு ரைட்டிங்கை இது வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம்லாம் சூப்பர். ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம். ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டெல்லாம் நல்லாவே என்ஜாய் தான் பண்ணேன்.